அன்பான பக்தர்களே, இன்று நம்முடைய ஆன்மீக பயணம் ஹோசூர் அருகிலுள்ள அகரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்வயம்பு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு. இங்கு அருள் புரியும் பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அபயஹஸ்தம், அதாவது அபயம் தரும் கரம் எனும் சிறப்புடன் ஸ்வயம்பு மூர்த்தியாக விளங்குகிறார். தாயார் அமிர்தவள்ளி தாயார். ஸ்தல வரலாறு. புராண கதைகளின்படி பிரகலாத மகாராஜன் பக்தியை நினைவுகூரும் வகையில் இங்கு நரசிம்மர் ஸ்வயம்புவாக வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்வயம்பு என்பதற்கு அர்த்தம் எந்த மனித கையாலும் செய்யப்படாமல் இயற்கையாகவே தோன்றியது. பல யுகங்களுக்கு முன்னரே அகரம் கிராமம் சுற்றியுள்ள மலைப்பகுதியில் இந்த சுவாமி வெளிப்பட்டு அங்கிருந்து கோவில் உருவாக்கப்பட்டது. மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் யோக நிலையில் தாயார் மடியில் அமர்ந்திருக்கும் அபயஹஸ்தகோலத்தில். சுவாமியின் வலதுகை அபயம் தரும் கரம், இடதுகை தாயாரை தழுவிய நிலையில். இந்த அபயஹஸ்த தரிசனம் பக்தர்களுக்கு பயம் அகலும், நம்பிக்கை எழும் என்ற உறுதியை தருகிறது. ஓம். புராண கதைகள். பிரஹ்லாதன் மற்றும் நரசிம்மர். ஹிரண்யகசிபு வதம் செய்த பின் நரசிம்மரின் கோபம் தணியாமல் இருந்தது. பிரஹ்லாதன் பிரார்த்தனையால் சுவாமி தணிந்தபோது அபயஹஸ்தம் காட்டி உலகுக்கு கருணை செய்தார். அந்த அபயஹஸ்த கோலமே இங்கு உள்ளது. ஸ்வயம்பு வரலாறு. கிராம மக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன் இங்கு ஒரு கற்பாறையில் நரசிம்ம வடிவம் தானாக தோன்றியது என்பதை கண்டுபிடித்தனர். அப்போதே இந்த தலத்திற்கு ஸ்வயம்பு தலம் என்ற பெருமை கிடைத்தது. திருவிழாக்கள். நரசிம்ம ஜெயந்தி மிகவும் முக்கியமான திருவிழா. பிரம்மோத்சவம், வைகுண்ட ஏகாதசி, தாயார் உற்சவம் ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அப்போது தரிசிக்க வருகிறார்கள். கோவில் அமைப்பு. மலையும் இயற்கை அழகும் சூழ்ந்த பகுதி. ஸ்வயம்பு மூலவர் தனி சந்நிதியில் அமைந்துள்ளார். கோவிலில் உள்ள தெய்வ மண்டபம், பிரகாரங்கள், விமானம் அனைத்தும் எளிமையான ஆனாலும் ஆன்மீக வலிமை மிகுந்ததாக இருக்கின்றன. சிறப்புகள். இது ஸ்வயம்பு நரசிம்மர் தலம் என்பதால் மிகவும் விசேஷமான சக்தி கொண்டது. அபயஹஸ்தம் பயம், பாபம், சாபம், சிரமம் அனைத்தையும் அகற்றும் கரம். பக்தர்கள் குறிப்பாக கிரகதோஷம், சாபதோஷம், குடும்ப பிரச்சினைகள் நீங்குவதற்காக தரிசனம் செய்கிறார்கள். கல்வி, வேலை, திருமணம் தொடர்பான பிரார்த்தனைகள் மிக விரைவில் நிறைவேறுவதாக நம்பப்படுகிறது. பக்தர்களின் அனுபவங்கள். பயம், கவலை, மன உளைச்சல் அனைத்தும் குறைகிறது என்று தரிசனம் செய்த பக்தர்கள் கூறுகிறார்கள். சிலர் சாபங்கள் நீங்கிய பின் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் அடைந்தோம் என்று பகிர்ந்து கொண்டுள்ளனர். ஆன்மீக தத்துவம். நரசிம்மர், அதாவது கடுமையான கோபத்தின் வடிவமாக இருந்தாலும் அபயஹஸ்தத்தில் கருணை தரும் வல்லமை கொண்டவர். இவரது தரிசனம் பயந்தோடு வாழாதீர்கள், பக்தியுடன் வாழுங்கள் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. ஸ்வயம்பு கோவில் என்பதால் இது சுயமாக தோன்றிய கருணையின் வடிவம் என்பதே ஆன்மீக உண்மை. அன்பான பக்தர்களே, இன்று நாம் கண்டது அகரம் அபயஹஸ்த ஸ்வயம்பு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில். உலகின் எந்த மூலையிலிருந்தும் நம்பிக்கையுடன் வந்த பக்தர்களுக்கு சுவாமி அபயம் கொடுத்து அருள் புரிகிறார். நரசிம்மரின் அருள் பயம் அகற்றும் அருள், நம்பிக்கை தரும் அருள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.